வணக்கம். இன்றைய தினத்தில் விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னால் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் மேலும் 105 பேருக்கு கொரோனா பாதிப்பு. நோய் தொற்று ஏற்பட்டவர்களின் எண்ணிக்கை 1477 அதிகரிப்பு. சென்னையில் இன்று ஒரே நாளில் 50 பேருக்கு நோய் தொற்று. மக்கள் சேவையில் இருந்த 4 மருத்துவர்கள், காவலர்கள் 2, செய்தியாளர்கள் 2 பாதிப்பு. தமிழ்நாட்டில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களில் 46 பேர் இன்று குணமடைந்தனர். தொற்றில் இருந்து மீண்டு வீடு திரும்பியவர்களின் எண்ணிக்கை 411 அதிகரிப்பு. கொரோனாவை எதிர்த்து நாட்டு மக்கள் ஒற்றுமையாக போராட வேண்டும் என்று பிரதமர் மோடி வேண்டுகோள். சாதி, மதம் பார்த்து கோவிட்-19 பரவுவது இல்லை என்று குறிப்பிட்டும் ட்விட்டரில் பதிவு. நள்ளிரவு முதல் மத்திய அரசு அறிவித்த ஊரடங்கு தளர்வுகள் அமலுக்கு வருகின்றன. கொரோனா பாதிப்பு அதிகமுள்ள பகுதிகளில் கட்டுப்பாடுகள் தொடரும். கொரோனாவை தடுக்க மனிதர்கள் மீது கிருமிநாசினிகளை தெளிக்க வேண்டாம். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிப்பு ஏற்படுத்தும் என்று மத்திய சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். தமிழ்நாட்டில் எந்தெந்த தொழில் நிறுவனங்கள் இயங்கலாம் என்பது பற்றி நாளை அறிக்கை அளிக்கிறது வல்லுநர் குழு. அரசு முடிவெடுத்து உத்தரவு பிறப்பிக்கும் வரை கட்டுப்பாடுகள் தொடரும் என்றும் அறிவிப்பு. தமிழக கடல் பகுதியில் வெளிநாட்டு கப்பல் மீன்பிடித்ததாக கூறப்படுவதற்கு அமைச்சர் ஜெயக்குமார் மறுப்பு. மீன்பிடி தடைக்காலத்தை மாற்றுவது குறித்து பரிசீலிக்கப்படும் என்று உறுதி. உலகம் முழுவதும் கொரோனாவால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1,60,000 கடந்தது. ஸ்பெயினில் படிப்படியாக உயிரிழப்பு குறைந்து வருவதால் மக்கள் சற்று ஆறுதல். தமிழ்நாட்டில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 1477 அதிகரித்த நிலையில் குணமடைந்தோர் எண்ணிக்கையும் கணிசமாக உயர்ந்துள்ளது. தமிழ்நாட்டில் இன்று ஒரே நாளில் 105 பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளது. நேற்றும் இன்றும் கொரோனாவால் உயிரிழப்பு ஏற்படாத நிலையில் இதுவரை கொரோனாவுக்கு 15 பேர் உயிரிழந்துள்ளனர். அதே நேரத்தில் இன்று ஒரே நாளில் 45 பேர் கொரோனா பாதிப்பில் இருந்து குணமடைந்த நிலையில் இதுவரை 411 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். தமிழ்நாட்டில் கொரோனாவில் இருந்து மீண்டவர்கள் விகிதம் 27.82 உள்ளது. உயிரிழந்தோர் விகிதமும் 1.01 இருக்கிறது. ஊரடங்கு காலத்தில் ஆன்லைன் ஷாப்பிங்கில் அத்தியாவசியமற்ற பொருட்கள் விற்பனைக்கு விதிக்கப்பட்ட தடை நீடிக்கும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. முன்னதாக ஏப்ரல் 20 முதல் ஆன்லைன் ஷாப்பிங் நிறுவனங்கள் தங்கள் விற்பனையை தொடங்கலாம் என்று அறிவிக்கப்பட்டு இருந்தது. இதையடுத்து ஸ்மார்ட் போன் உள்ளிட்ட பொருட்களுக்கு ஆர்டர்களை பிளிப்கார்ட் ஏற்க தொடங்கியிருந்தது. இந்நிலையில் அத்தியாவசியமற்ற பொருட்களை ஆன்லைனில் விற்க தடை நீடிக்கும் என்று அரசு கூறியுள்ளது. ஆன்லைன் ஷாப்பிங்கில் வழக்கமான விற்பனை மே 3 மேல்தான் தொடங்கும் என்று தெரிகிறது. மறு உத்தரவு வெளியிடப்படும் வரை தற்போதைய கட்டுப்பாடுகள் நீடிக்கும் என்று தமிழ்நாடு அரசு கூறியுள்ளது. ஏப்ரல் 20 முதல் தொழிற்சாலைகள், வணிக நிறுவனங்கள் மற்றும் இதர சேவைகளுக்கு தளர்வுகளை வழங்குவது குறித்து மாநில அரசுகள் முடிவெடுக்கலாம் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இதற்காக தமிழக அரசு நியமனம் செய்திருக்கும் வல்லுநர் குழு நாளை முதலமைச்சரிடம் ஆலோசனைகளை தெரிவிக்க உள்ளது. குழுவின் ஆலோசனைகளை ஆராய்ந்து முதலமைச்சர் முடிவெடுக்க உள்ளார் என்றும் இதுகுறித்து ஆணை பிறப்பிக்கும் வரை தற்போது உள்ள கட்டுப்பாடுகள் தொடரும் என்றும் தமிழக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் ஊரடங்கு கட்டுப்பாடுகள் தொடரும் என்றும் அடுத்த வாரம் ஆய்வு மேற்கொண்டு உரிய உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கூறியிருக்கிறார். இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 15,700 கடந்துள்ளது. 500க்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர். இந்த நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் எவ்வித அறிகுறியும் இல்லாமலேயே 186 பேருக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டு உள்ளது என்று கூறினார். இதனால் ஊரடங்கு தொடரும் என்றும் ஹாட்ஸ்பாட் பகுதிகளில் தளர்வுகள் அளிக்கப்படாது என்றும் கூறினார். 1 வாரத்திற்கு பிறகு மீண்டும் ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார். மனிதர்கள் மீது கிருமிநாசினிகள் தெளிக்கக்கூடாது என்று மத்திய சுகாதாரத்துறை கூறியுள்ளது. இது தொடர்பாக சுகாதாரத்துறையின் சார்பில் வெளியிடப்பட்டிருக்கும் அறிவுறுத்தலில் கிருமி நாசினிகள் பல்வேறு பரப்புகளில் உள்ள கிருமிகளை அழிக்கக்கூடியவை என்று கூறப்பட்டுள்ளது. ஆனால் அவற்றை மனிதர்கள் மீது தெளிப்பது
உடலுக்கும் உள்ளத்துக்கும் தீமை விளைவிப்பது என்று கூறப்பட்டுள்ளது. பல இடங்களில் மனிதர்கள் மீது கிருமிநாசினிகள் தெளிக்கும் நிலை இருக்கும் நிலையில் சுகாதாரத்துறை விளக்கம் அளித்துள்ளது. தமிழக கடல் எல்லைப் பகுதியில் பன்னாட்டு கப்பல்கள் மீன்பிடிக்கவில்லை என்று மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் விளக்கம் அளித்திருக்கிறார். ஊரடங்கு காரணமாக நாட்டு படகு மீனவர்களை தவிர மற்ற மீனவர்கள் மீன்பிடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தமிழக கடற்கரை பகுதியில் பன்னாட்டு கப்பல்கள் மீன்பிடிப்பதாக சென்னை மீனவர்கள் புகார் தெரிவித்திருந்தனர். இது தொடர்பாக புதிய தலைமுறைக்கு தொலைபேசி வாயிலாக விளக்கம் அளித்த அமைச்சர் ஜெயக்குமார், பன்னாட்டு கப்பல்கள் மீன்பிடிப்பதாக கூறப்படுவது தவறான தகவல் என்று கூறினார். நாட்டு படகு தான் இவங்க அதிகபட்சம் போனோம்னா கிட்டத்தட்ட இவங்க 8 நாட்டிகள் மைல் இல்லைன்னா அதுக்கு மேல இன்னொரு 10 நாட்டிகள் 12 நாட்டிகள் பண்ணலாம். கிட்டத்தட்ட இன்டர்நேஷனல் பார்டர் லைன்ல கிட்டத்தட்ட ஒரு 200 நாட்டிகள் மைல். அது இப்போ யாரும் போக முடியாது. அது ஒன்லி டீப் சீ பிஷிங் தான் போக முடியும். இவர்கள் அவ்வளவு தூரம் செல்லாத ஒரு வாய்ப்பு இல்லாத நிலையில இது எப்படி இந்த சொல்லப்படுற ஒரு கருத்து இப்ப ஒரு திசை திருப்பி மீனவர்கள் இந்த மாதிரி ஒரு தவறான வழிகாட்டுதல்ல இந்த விசைப்படகுல இருக்கிறவங்க ஒரு உசுப்பேத்தி விடுற செயலா தான் நிச்சயமா இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அது உண்மை இல்லாது. பசியால் வாடும் மக்களை காக்க மத்திய அரசு தவறிவிட்டதாக முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளார். அவர் தனது ட்விட்டர் பதிவில் கையில் இருந்த பணம் செலவழிந்த நிலையில் பலர் இலவச உணவுக்காக வரிசையில் காத்திருப்பதை காண முடிவதாக கூறியிருக்கிறார். இந்திய உணவுக் கழகத்தில் கையிருப்பில் உள்ள 77 மில்லியன் டன் தானியங்களை இவர்களுக்கு இலவசமாக வழங்காதது ஏன் எனவும் சிதம்பரம் கேள்வி எழுப்பியுள்ளார். ஏழை மக்களின் மாண்பை காக்கும் வகையில் அவர்களின் சேமிப்பு கணக்கில் அரசு நேரடியாக பணத்தை வரவு வைக்காதது ஏன் எனவும் ப. சிதம்பரம் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இரக்கமற்ற அரசுதான் ஒன்றும் செய்யாமல் வேடிக்கை பார்க்கும் எனவும் அவர் மத்திய அரசை சாடியுள்ளார். உலக அளவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 1,61,000 கடந்துள்ளது. அதிகபட்சமாக அமெரிக்காவில் 39,000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். அங்கு பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கையும் 7,40,000 நெருங்கி வருகிறது. இத்தாலியில் தீவிரமாக பரவிய கொரோனா 23,000க்கும் மேற்பட்டோரின் உயிரை பலிகொண்டுள்ளது. நோய் தொற்றால் சுமார் 1,75,000க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஸ்பெயினில் 20,000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கும் நிலையில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 1,96,000 நெருங்கி வருகிறது. பிரான்ஸ், பிரிட்டன், ஈரான் உள்ளிட்ட நாடுகளிலும் தொடர்ந்து உயிரிழப்புகள் அதிகரித்து வருகின்றன. சீனாவில் இதுவரை 4,000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸ் ஆய்வகத்தில் இருந்து வெளிப்பட்டதுதான் என்று மருத்துவத்துறையில் நோபல் பரிசு வென்ற விஞ்ஞானி கூறியிருப்பது சீனாவுக்கு பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. எய்ட்ஸ்கான மருந்து கண்டறியும் போது ஏற்பட்ட விபத்தில் கொரோனா வெளிப்பட்டிருக்கலாம் என்று பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த விஞ்ஞானி லுக் மொன்டாக்னேட் கூறியிருக்கிறார். கொரோனா வைரஸை ஆராயும் போது HIV-யின் தன்மை இருப்பதாகவும் மலேரியா கிருமியின் தாக்கம் இருப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார். வுகானில் உள்ள ஆய்வகத்தில் இருந்து கொரோனா வைரஸ் உருவாகி இருக்கலாம் என்று அமெரிக்கா தொடர்ந்து சந்தேகித்து வரும் நிலையில் நோபல் பரிசு வென்ற விஞ்ஞானியின் கருத்து வெளிவந்துள்ளது. எனினும் கொரோனா வைரஸ் ஆய்வகத்தில் உருவானதற்கான ஆதாரம் இல்லை என்று லுக் மொன்டாக்னியனரின் சக விஞ்ஞானிகள் கூறியுள்ளனர். HIV-யை கண்டறிந்ததற்காக லுக் கடந்த 2008ஆம் ஆண்டு நோபல் பரிசு வழங்கப்பட்டது. கொரோனா அச்சுறுத்தலையும் மீறி வெற்றிகரமாக பொதுத் தேர்தலை நடத்தியதோடு புதிதாக வைரஸ் தொற்றுக்கு ஆளாவோர் எண்ணிக்கையும் குறைத்து வெற்றி கண்டிருக்கிறது தென்கொரியா. இதன் மூலம் உலக நாடுகளிடையே மிகப்பெரிய நம்பிக்கையை தென்கொரியா விதைத்துள்ளது. சீனாவின் ஊகானில் கடந்த டிசம்பர் மாத இறுதியில் கொரோனா தொற்று உறுதியான சில நாட்களிலேயே பாதிப்பிற்கு ஆளாகிய நாடு தென்கொரியா. பிப்ரவரி மாத தொடக்கத்தில் கொரோனாவின் பாதிப்பு தென்கொரியாவில் உச்சத்தில் இருந்தது. அடுத்தடுத்து 10,000 பேர் பாதிக்கப்பட்டார்கள். எந்த அளவு வேகமாக வைரஸ் பரவியதோ அதே வேகத்தில் அதனை கட்டுப்படுத்தி இருக்கிறது தென்கொரியா. எந்தவித சமரசமும் இன்றி அண்டை நாடுகளுடனான எல்லைகளை அதிரடியாக மூடியது. கடுமையான கட்டுப்பாடுகள், கட்டாயமாக்கப்பட்ட தனிமனித இடைவெளி போன்ற அதிரடி நடவடிக்கைகளால் கொரோனாவிலிருந்து அதிவேகமாக மீண்டிருக்கிறது தென்கொரியா. உலகில் வேறு எந்த நாடும் இந்த அளவிற்கு கொரோனாவிலிருந்து விரைந்து மீளவில்லை என்றே சொல்ல வேண்டும். தென்கொரியாவில் ஏப்ரல் 18ஆம் தேதி
புதிதாக கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை வெறும் 8 தான். இது கடந்த 2 மாதங்களில் படிப்படியாக வைரஸ் தொற்று கட்டுப்படுத்தப்பட்டு வருவதன் ஆதாரம் என்கிறது அந்நாட்டு நோய் தடுப்பு மையம். உலக நாடுகள் அனைத்தும் தனது முக்கிய நிகழ்வுகளை ஒத்திவைத்துவிட்டு கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளில் மட்டும் கவனம் செலுத்தி வரும் நிலையில் அதிலும் தென்கொரியா தன்னுடைய அதிரடியை காட்டியுள்ளது. அதாவது நாடாளுமன்ற தேர்தலும் அங்கு நடைபெற்றது. நாடு முழுவதும் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் உரிய பாதுகாப்பு மற்றும் நோய் தடுப்பு நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டதால் மக்கள் அச்சமின்றி வாக்களிக்க முன் வந்தனர். இதன் பயனாகவே முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு 66.2% வாக்குகள் பதிவாகியிருந்ததாக அந்நாட்டு தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்த தேர்தலில் அதிபர் மூன் ஜே இன்னின் ஜனநாயக கட்சி அதிக இடங்களை கைப்பற்றி ஆட்சியை தக்க வைத்துள்ளது. இதன் மூலமாக ஒரு பெருந்தொற்று அபாயத்திற்கு மத்தியிலும் முரண்பாடுகளை களைந்து எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதற்கு தென்கொரியா முன்னுதாரணமாகியுள்ளது. தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக இன்று ஒரே நாளில் சென்னையில் 50 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 285ஆக இதனால் அதிகரித்துள்ளது. அதற்கு அடுத்தபடியாக கோவையில் 133 பேருக்கும் திருப்பூரில் 108 பேருக்கும் கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஈரோட்டில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 70ஆக உள்ளது. திண்டுக்கல் மாவட்டத்தில் 74 பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 1477 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் பத்திரிகையாளர் 2 கொரோனா பெருந்தொற்றால் பாதிக்கப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இதையடுத்து இருவரும் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சென்னை திருவல்லிக்கேணியில் இருக்கும் மேன்ஷனில் தங்கி பத்திரிகை ஒன்றில் பணியாற்றி வரும் 24 வயது இளம் பத்திரிகையாளர் கொரோனா மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டார். அதில் அவருக்கு நோய் தொற்று இருப்பது உறுதியானதை அடுத்து சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். பத்திரிகையாளர் தங்கியிருந்த மேன்ஷனுக்கும் அந்த மேன்ஷன் அமைந்திருந்த திருவல்லிக்கேணி பெரிய தெருவுக்கும் காவல்துறையினர் சீல் வைத்து நோய் தொற்று பரவாமல் இருப்பதற்கான நடவடிக்கையை எடுத்துள்ளனர். மேலும் மேன்ஷனில் தங்கியிருந்தவர்கள், பத்திரிகையாளருடன் தொடர்பில் இருந்தவர்கள், நேரடியாக சந்தித்தவர்கள் பயண விவரம் ஆகியவற்றையும் காவல்துறையினர் சேகரித்து அவர்களுக்கும் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். இதேபோல் சென்னையில் தனியார் தொலைக்காட்சியில் பணியாற்றி வரும் 24 வயது இளம் ஊடகவியலாளருக்கும் மருத்துவ பரிசோதனையில் கொரோனா தொற்று இருப்பது கண்டறியப்பட்டது. இதையடுத்து சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டார். ஊடகவியலாளரின் குடும்பத்தினர் தனிமைப்படுத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர். ஊரடங்கு காலத்தில் சுங்க கட்டணம் வசூலிக்கும் முடிவால் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயரும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. கொரோனா பரவலை தடுக்க நாடு முழுவதும் 144 தடை உத்தரவு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதால் வாகன போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது. அத்தியாவசிய பொருட்களை ஏற்றிச் செல்லும் வாகனங்கள் மட்டுமே மாவட்ட எல்லையை கடந்து செல்ல அனுமதி தரப்படுகிறது. இந்த நிலையில் மே 3ஆம் தேதி வரை ஊரடங்கை நீட்டித்த மத்திய அரசு ஏப்ரல் 20ஆம் தேதி முதல் அத்தியாவசிய பொருட்களை ஏற்றிச் செல்லும் வாகனங்கள் மாநிலங்களுக்கு இடையே பயணிக்க அனுமதி அளித்தது. இதனால் அத்தியாவசிய பொருட்கள் தங்குதடையின்றி கிடைக்கும் என்பதால் அவற்றின் விலை குறையக்கூடும் என மக்கள் எதிர்பார்த்தனர். ஆனால் ஏப்ரல் 20ஆம் தேதி முதல் நாடு முழுவதும் உள்ள 572 சுங்கச்சாவடிகளில் கட்டணம் வசூலிக்கப்படும் என தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் தெரிவித்துள்ளது. இதனால் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. 1 கிலோமீட்டர் நெடுஞ்சாலையை பயன்படுத்த 5 ரூபாய் அளவுக்கு சுங்க கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. உதாரணமாக மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக்கிலிருந்து சென்னைக்கு வெங்காயம் ஏற்றி வரும் லாரி 1400 கிலோமீட்டர் தொலைவுக்கு 7000 ரூபாய் சுங்க கட்டணம் செலுத்த வேண்டும். அதேபோல் சென்னையிலிருந்து மீண்டும் நாசிக் செல்வதற்கும் சுங்க கட்டணம் செலுத்த வேண்டும். ஊரடங்குக்கு முன்பு நாசிக்கிலிருந்து சென்னைக்கு வெங்காயம் ஏற்றி வரும் லாரி மீண்டும் இங்கிருந்து இரும்பு போன்றவற்றை ஏற்றிச் செல்லும். அதனால் லாரி உரிமையாளர்களுக்கு திரும்பிச் செல்லும் போது இழப்பு ஏற்படாமல் இருந்தது. ஆனால் தற்போது 144 தடை உத்தரவு நடைமுறையில் உள்ளதால் அத்தியாவசிய பொருட்களை கொண்டு செல்ல மட்டுமே அனுமதி தரப்பட்டுள்ளது. இதனால் திரும்பிச் செல்லும் போது இழப்பு ஏற்படும் என லாரி உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் சுங்க கட்டணம் வசூலிக்கப்பட்டால் அதை வாடகையில் சேர்க்க வேண்டிய நிலை ஏற்படும் என்றும் கூடுதல் தொகை அத்தியாவசிய பொருட்களின் விலையில் எதிரொலிக்கும். ஸ்பெயினில் சுமார் 1 மாதத்திற்கு பிறகு கொரோனா வைரஸால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை குறைந்துள்ளது. இத்தாலிக்கு அடுத்தபடியாக ஸ்பெயின் நாட்டில் கொரோனா வைரஸால் அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர். நேற்று 565 பேர் உயிரிழந்த நிலையில்
அந்த எண்ணிக்கை இன்று 410 குறைந்தது. மார்ச் 22ஆம் தேதிக்கு பிறகு தற்போதுதான் குறைந்த அளவில் உயிரிழப்பு பதிவாகி இருப்பதாக ஸ்பெயின் சுகாதாரத்துறை கூறியுள்ளது. ஸ்பெயினில் 1,96,000க்கும் அதிகமான பேர் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ளனர். மதுரையில் சீன மருத்துவர் லீ பென்லியாங்கின் உருவப்படத்தை சாலையில் வரைந்து கொரோனா விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மதுரையில் கொரோனா விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக சாலையில் ஓவியங்கள் வரையப்பட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணின் முயற்சியால் கொரோனா வைரஸை முதலில் கண்டுபிடித்த சீன மருத்துவர் லீ பென்லியாங்கின் உருவப்படம் வரையப்பட்டது. கொரோனா தொற்று ஏற்பட்டவர்களை காப்பாற்ற விடாமுயற்சியுடன் போராடி உயிரிழந்த சீன மருத்துவரின் தியாகத்தை போற்றும் வகையில் இந்த ஓவியம் வரையப்பட்டுள்ளது. மெக்சிகோவில் தனிமனித இடைவெளியை உறுதிப்படுத்த ட்ரோன் மூலம் கண்காணிக்கும் பணி தொடங்கியுள்ளது. மோர்லோஸ் மாநிலத்தில் மக்கள் நடமாட்டம் அதிகரித்ததை தொடர்ந்து ஜோஜூட்லா நகர காவல்துறை இந்த முயற்சியில் இறங்கியுள்ளது. அந்த நகரம் 16 ட்ரோன் கேமராக்கள் மூலமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. ட்ரோன் கேமராக்களில் உள்ள ஒளிபெருக்கி வழியாக மக்கள் வீடுகளில் முடங்கி இருக்குமாறு காவல்துறையினர் அறிவுறுத்தி வருகின்றனர். அண்மையில் மெக்சிகோவின் புறநகர் பகுதியில் தடையை மீறி சந்தை ஒன்று கூடியது. வியாபாரிகள் கலைந்து செல்ல மறுத்து கிளர்ச்சியில் ஈடுபட்டதால் காவல்துறையினர் துப்பாக்கிச் சூடு நடத்தி கொரோனா வைரஸ் பரவலின் காரணமாக இத்தாலி நாட்டில் உள்ள வெனிஸ் நகரம் வெறிச்சோடி காணப்படுகிறது. சுற்றுலா பயணிகளின் கூட்டம் எப்போதும் காணப்படும் நகரம் தற்போது அமைதியாக காட்சியளிக்கிறது. 100க்கும் அதிகமான தீவுகளை கொண்ட வெனிஸ் நகரில் படகு போக்குவரத்து மிகவும் பிரசித்தி பெற்றது. அமெரிக்காவில் உணவின்றி தவிக்கும் ஏழை குடும்பங்களுக்கு உணவு வங்கி உதவி வருகிறது. டெக்சாஸில் உள்ள இந்த வங்கியில் உணவு பொட்டலங்களை பெற மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. கொரோனா பரவல் காரணமாக கடைகள் மூடப்பட்டு உள்ளதால் அத்தியாவசிய பொருட்கள் தேவையான அளவு கிடைப்பது இல்லை என்று டெக்சாஸ் மக்கள் கூறுகின்றனர். இந்த நிலையில் உணவு வங்கியின் சேவை இன்றியமையாததாக இருப்பதாக அவர்கள் நெகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளனர். உணவு வங்கி மூலமாக தினமும் சுமார் 3000 குடும்பங்கள் பயனடைந்து வருவதாக கூறப்படுகிறது. சீனாவில் 1 மாதத்திற்கு முன்பு பிறந்த இரட்டை பாண்டா கரடி குட்டிகளுக்கு வுகான் நகரின் பிரபலமான உணவு பெயர் சூட்டப்பட்டுள்ளது. கடந்த மார்ச் 17ஆம் தேதி சீனாவின் செங்டு நகரில் உள்ள காப்பகத்தில் இரட்டை கரடி குட்டிகள் பிறந்தன. 1 மாதம் ஆன நிலையில் அவைகளுக்கு பெயர் சூட்டும் விழா ஆன்லைனில் நடைபெற்றது. அப்போது மூத்த கரடி குட்டிக்கு ரஹான்மியன் என்று பெயர் வைக்கப்பட்டது. இது வுகானில் பிரபலமான காய்ந்த நூடுல்ஸ் பெயராகும். இளைய குட்டிக்கு டான்ஹோன்கா என்று பெயரிடப்பட்டுள்ளது. இது முட்டையிலிருந்து தயாரிக்கப்படும் நொறுக்கு தீனையின் பெயர். ஊரடங்கால் வீடுகளுக்குள் முடங்கியிருக்கும் கிரிக்கெட் வீரர்களை சமூக வலைதளங்கள் வாயிலாக தொடர்பு கொள்ள முயற்சிப்பதாக ஐசிசியின் ஊழல் தடுப்பு பிரிவினர் தகவல் தெரிவித்துள்ளனர். கொரோனாவால் அனைத்து வித கிரிக்கெட் போட்டிகளும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள நிலையில் வீரர்கள் பெரும்பாலானோர் சமூக வலைதளங்களில் பொழுதை போக்கி வருகின்றனர். இவ்வாறான சூழ்நிலைகளை சாதகமாக்கிக் கொண்டு கிரிக்கெட் வீரர்களுடன் சூதாட்ட தரகர்கள் உள்ளிட்ட சட்டவிரோத செயல்பாட்டாளர்கள் தொடர்பு கொள்ள முயற்சிப்பதாக புகார்கள் எழுந்திருக்கின்றன. வருவாய் இழந்து தவித்து வரும் வீரர்களையும் குறைந்தபட்ச வருவாய் ஈட்டும் வீரர்களை குறிவைத்து தரகர்கள் அணுகுவார்கள் என்பதால் கவனத்துடன் இருக்குமாறு வீரர்களுக்கு ஐசிசியின் ஊழல் தடுப்பு பிரிவு சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டத்தில் வீடுகளுக்கு உணவு விநியோகம் செய்யும் நிறுவனமான ஸ்விக்கி மூலம் இறைச்சி விற்பனை நடைபெறுகிறது. கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக வேலூரில் கடந்த மாதம் 27ஆம் தேதி முதல் இறைச்சி கடைகள் இயங்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் இறைச்சி கடை உரிமையாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதால்
வீட்டிற்கே சென்று இறைச்சி வழங்க அனுமதி அளிக்க ஆட்சியரிடம் கோரிக்கை விடுத்தனர். ஆட்சியர் அனுமதி அளித்த நிலையில் இன்று முதல் ஸ்விக்கி நிறுவனம் மூலம் வீட்டிற்கே இறைச்சிகள் விநியோகம் செய்யப்படுகின்றன. கொரோனாவால் ஏற்பட்டிருக்கும் நெருக்கடியான காலகட்டத்தில் பணியாற்றி வரும் பத்திரிகையாளர்களுக்கு நோய் தொற்று கண்டறியும் சிறப்பு பரிசோதனை முகாமை தமிழக அரசு நடத்த வேண்டும் என்று சென்னை பத்திரிகையாளர் மன்றம் வேண்டுகோள் விடுத்திருக்கிறது. இதுகுறித்து சென்னை பத்திரிகையாளர் மன்றம் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், சென்னையில் பத்திரிகையாளர்கள் இருவருக்கு நோய் தொற்று கண்டறியப்பட்டதாக வந்திருக்கும் செய்திகள் மிகுந்த கவலை அளிப்பதாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே கொரோனா காலகட்டத்தில் பணியாற்றி வரும் பத்திரிகையாளர்களுக்கு கொரோனா நோய் தொற்று கண்டறியும் சிறப்பு பரிசோதனை முகாமை தமிழக அரசு நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் அரசும் அரசியல் கட்சியினரும் நேரடி செய்தியாளர் சந்திப்புகளை தவிர்க்க வேண்டும் என்றும், அவ்வாறு தவிர்க்காவிடில் பத்திரிகையாளர் நலன் கருதி ஊடக நிறுவனங்கள் உறுதியாக முடிவெடுக்க வேண்டும் என்றும் பத்திரிகையாளர் மன்றம் கூறியுள்ளது. மதுரையில் சட்டவிரோதமாக போலி மதுபானம் தயாரித்த 4 பேரை கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடமிருந்து 100 லிட்டர் போலி கள் மற்றும் மூலப்பொருட்களை பறிமுதல் செய்தனர். ஓடப்பட்டி பகுதியில் சட்டவிரோதமாக கள் குடித்துக் கொண்டிருந்த நபர்களை காவல்துறையினர் பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது கோமதிபுரம், ஜே நகர் உள்ளிட்ட பகுதிகளில் சர்க்கரை, ரவை, பதனி உள்ளிட்ட பொருட்களை கொண்டு போலியாக கள் தயாரித்து விற்பனை செய்வதாக கூறியுள்ளனர். இதையடுத்து போலியான கள் தயாரித்த 4 பேரை கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடமிருந்து 100 லிட்டர் போலியான கள்ளை பறிமுதல் செய்தனர். ஊரடங்கை ஒட்டி தேமுதிக தலைவர் விஜயகாந்துக்கு அவரது மனைவியும் அந்த கட்சியின் பொருளாளருமான பிரேமலதா விஜயகாந்த் முகச்சவரம் செய்தார். ஊரடங்கு உத்தரவு அமலில் இருப்பதால் விஜயகாந்த் சாலிகிராமத்தில் உள்ள தமது வீட்டில் குடும்பத்துடன் இருந்து வருகிறார். இந்நிலையில் அவருக்கு பிரேமலதா விஜயகாந்த் ஷேவிங் மற்றும் முடி திருத்தம் செய்தார். இந்த வீடியோ விஜயகாந்தின் ட்விட்டர் பக்கத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. நடிகரும் இயக்குனருமான சசிகுமார் மதுரை காவல்துறையினருடன் இணைந்து கொரோனா தடுப்பு விழிப்புணர்வு பணியில் ஈடுபட்டார். இருசக்கர வாகனங்களில் தேவையின்றி சுற்றுபவர்களுக்கு காவல்துறையினருடன் இணைந்து அறிவுரை கூறினார். தாமாக முன்வந்து இந்த விழிப்புணர்வு பணியில் ஈடுபட்ட இயக்குனர் சசிகுமார் காவல்துறையினரின் பணியை பாராட்டியிருக்கிறார். மதுரை மாநகர காவல்துறையினரின் முகநூல் பக்கத்தில் இந்த விழிப்புணர்வு பரப்புரை வெளியிடப்பட்டுள்ளது. நம்ம அடிக்கடி வெளியில வரக்கூடாது, அத்தியாவசிய தேவைனா தான் வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா எல்லாருமே வந்துகிட்டே இருக்கும். எல்லாருமே வீட்டில் இருங்க, நல்லதுக்கு தான் சொல்றாங்க. ஸோ அதனால எல்லாம் வீட்டிலே இருங்க. வர்றதை நம்ம நிப்பாட்டணும். மொதல் இந்த வெயிலில் பாருங்க எவ்வளோ பேர் உழைச்சிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே மட்டும் இல்லை, எல்லா ஊர்லேயும் எல்லா இடத்துலையும் காவல்துறை ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சாப்பிட்ற கூட வெளியில தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நான் பார்க்குறேன் 2 நாளாக அவங்க வெளியில் கிடைக்கிற ஃபுட்டு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகாமல் சாப்பிட்டு டியூட்டின்னு இருந்துட்டு இருக்காங்க. எல்லாரும் சேஃபாக இருப்போம். ஓகேயா? ஒவ்வொரு பெண் காவலர்கிட்டையும் அவங்கள பற்றி கேட்குறேன். அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ இது ஒரு சர்வீஸாக, இது ஒரு ஜாப்புன்றத விட ஆத்மார்த்தமாக ஒரு சர்வீஸாக நமக்காக பண்ணுறாங்க. அப்போ நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. பெண் காவலர்கள் கை குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் கொடுக்க கூட ஒரு கஷ்டப்படுறாங்க. ஓடி வர குழந்தைகளை தொட்டால் அந்த இன்ஃபெக்ஷன் ஆயிருமோ அப்படின்ற அந்த பயம் இருக்குது. உண்மையிலே அவங்க தான் ரியல் ஹீரோஸ்ன்னு மறுபடியும் நான் சொல்லிக்கிறோம். ஸோ நம்மளும் ஊரடங்கு காரணமாக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் காய்கறிகள் பயிரிட்ட விவசாயிகள் கடும் நெருக்கடியில் சிக்கி வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் காணப்படும் குளிர்ந்த சீதோஷண நிலை காரணமாக பெரும்பாலான விவசாயிகள் காய்கறி சாகுபடியை செய்து வருகின்றனர். சுமார் 40,000 ஏக்கர் நிலப்பரப்பில் கேரட், முட்டைக்கோஸ், பீன்ஸ், காலிஃபிளவர், குடைமிளகாய், கத்தரிக்காய், வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, புதினா, உருளைக்கிழங்கு, பீட்ரூட் போன்ற பல்வேறு காய்கறிகளை பயிர் செய்து வருகின்றனர். இதனால் நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் இருந்து ஓசூருக்கு வரும் வியாபாரிகள் நேரடியாக காய்கறிகளை வாங்கி சென்றனர். குறிப்பாக ஓசூர் பத்தலப்பள்ளி மொத்த அங்காடி மூலமாக தினமும் 800 டன் காய்கறிகள் விற்பனைக்காக அனுப்பி வைக்கப்படுகின்றன. இந்நிலையில் கொரோனா காரணமாக ஊரடங்கு அமலில் இருப்பதால் காய்கறிகள் பயிரிட்டுள்ள விவசாயிகளின் வாழ்வில் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. ஒரு லேபருக்கு 200-300 ரூபாய் கூலி ஆகுது. முன்ன இந்த கொரோனா நோய்க்கு முன்ன ஒரு பாக்ஸ் 300 ரூபாய் வித்துச்சு. இப்போ எண்ணமே ஒரு 50 ரூபாய் கூட விற்கிறதுக்கு ஆறுதில்ல. லேபர்களும் வர்றதில்ல கொரோனா நோயினால.
அதனால இந்த தற்காலி எடுத்துன்னு போய் விற்கிறதுக்கும் ஆளுங்க வருதில்ல. ஊரடங்கால் போக்குவரத்து முற்றிலும் முடக்கப்பட்டிருப்பதால் போதிய லாரிகள், பேருந்துகள் இன்றி காய்கறிகள் விற்பனை செய்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. வேளாண் விவசாயிகள் தங்களுடைய பணியை வழக்கம் போல தொடரலாம் என அரசு அறிவித்திருந்தாலும் கூட காய்கறிகளை சந்தைக்கு அனுப்ப முடியாமல் இழப்பு ஏற்பட்டிருப்பதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கிறார்கள். கேட்டால் ஒன்றும் விற்காது, மார்க்கெட் போவது, எக்ஸ்போர்ட் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதனால் அரசாங்கம் இதுக்கு எதனா ஒரு தீர்வு பார்க்கணும். இல்லைன்னா விவசாயம் ரொம்ப நலிவடைஞ்சு போயிடுச்சு. ஒரு ரூபா கூட வராது. இதனால் ஏக்கருக்கு 50,000 ரூபாய் வீதம் இழப்பு ஏற்பட்டிருப்பதாக கூறும் விவசாயிகள், ஒவ்வொரு கிராமத்திலும் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து வருவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். தமிழக அரசு உரிய நிவாரணம் வழங்கி விவசாயிகளின் வாழ்வை மீட்டுத் தர வேண்டும் என்பதே இவர்களின் கோரிக்கையாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஜெகநாத். இனி சில செய்திகளை சுருக்கமாக பார்க்கலாம். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே வீட்டில் குக்கரில் வைத்து கள்ளச்சாராயம் காய்ச்சிய தாய், மகன்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். வீரம்பல் கிராமத்தில் விமலா என்பவர் தனது மகன்களின் உதவியுடன் வீட்டிலேயே கள்ளச்சாராயம் காய்ச்சி வந்துள்ளார். இதுகுறித்து அறிந்த காவல்துறையினர் அந்த வீட்டிற்கு சென்றபோது அங்கிருந்த விமலா மற்றும் அவரது 2 மகன்களும் தப்பி ஓடினர். காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் வீட்டில் உள்ள குக்கரில் கள்ளச்சாராயம் காய்ச்சி வந்தது தெரியவந்தது. இதையடுத்து 25 லிட்டர் சாராய ஊறலை பறிமுதல் செய்த காவல்துறையினர் தப்பி ஓடிய மூவரை தேடி வருகின்றனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே எறும்புகளுக்கு உணவளிக்கும் வகையில் தனிமனித இடைவெளியை பின்பற்றுவதற்கான கட்டத்தை அரிசி மாவை கொண்டு வரைந்துள்ளனர். மளிகை கடைகளில் பொருட்களை வாங்க வரும் மக்கள் தனிமனித இடைவெளியை பின்பற்றுவதற்காக கட்டங்கள் வரையப்பட்டு அந்த கட்டத்திற்குள் நிற்க வைக்கின்றனர். இந்நிலையில் உசிலம்பட்டி பகுதியில் உள்ள மளிகை கடை வியாபாரிகள் அந்த கட்டங்களை அரிசி மாவால் வரைந்து எறும்புகளுக்கு உணவளித்து வருகின்றனர். வழக்கமாக கோலப்பொடிகளில் கட்டத்தை வரைந்து வந்த நிலையில் எறும்புக்கு பயன்படுமே என்ற நோக்கத்தில் அரிசியால் கட்டத்தை வரைந்துள்ளதாக வியாபாரிகள் கூறுகின்றனர். தேனி மாவட்டம் முழுவதும் மே 3ஆம் தேதி வரை ஊரடங்கில் தளர்வு செய்யப்பட மாட்டாது என்று ஆட்சியர் பல்லவி பல்தேவ் புதிய தலைமுறைக்கு கூறியிருக்கிறார். தேனி மாவட்டத்தில் இதுவரை 41 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்கும் நிலையில் அதில் 18 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இந்நிலையில் மே மாதம் 3ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ள ஊரடங்கில் எவ்வித தளர்வும் ஏற்படுத்தப்பட மாட்டாது என்று மாவட்ட ஆட்சியர் பல்லவி பல்தேவ் புதிய தலைமுறைக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார். மேலும் ஏப்ரல் 20ஆம் தேதிக்கு பிறகு தமிழக அரசின் வழிகாட்டுதலின்படி கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் தொடரும் என்றும் தெரிவித்தார். தேனி மாவட்டம் பெரியகுளம் சுற்றுவட்டார பகுதிகளில் வீடுகளுக்கே சென்று முடித்திருத்தம் செய்யப்பட்டு வருகிறது. ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டிருக்கும் நிலையில் முடித்திருத்தம் செய்யும் கடைகள் திறக்க அனுமதி அளிக்கப்படவில்லை. இந்த நிலையில் பெரியகுளம் பகுதிகளில் முடித்திருத்தும் தொழிலாளர்கள் தேவைப்படுவோரின் வீடுகளுக்கே சென்று முடித்திருத்தம் மற்றும் ஷேவிங் செய்து வருகின்றனர். அப்போது அவர்கள் முகக்கவசங்கள் உள்ளிட்ட பாதுகாப்பு நடைமுறைகளையும் பின்பற்றினர். சென்னையை அடுத்த ஆவடியில் உள்ள OCF தொழிற்சாலையில் உடல் பாதுகாப்பு உடை மற்றும் முகக்கவசங்கள் தயாரித்து மத்திய சுகாதாரத்துறைக்கு வழங்கப்பட்டன. கொரோனா பரவல் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் சூழலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவர்களுக்கு முழு உடல் கவசம் மற்றும் முகக்கவசம் அதிக அளவில் தேவைப்படுகிறது. அதனை பூர்த்தி செய்யும் வகையில் ஆவடியில் உள்ள மத்திய பாதுகாப்புத்துறைக்கு சொந்தமான OCF தொழிற்சாலையில் 1500 முழு உடல் பாதுகாப்பு கவசம், 25,000 முகக்கவசங்கள் தயாரிக்கப்பட்டு மத்திய சுகாதாரத்துறைக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. கடலூர் மாவட்டத்தில் மேலும் 4 கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் கட்டுப்பாடுகள் தளர்வு செய்யப்பட மாட்டாது என்று மாவட்ட ஆட்சியர் கூறியுள்ளார். கடலூர் மாவட்டத்தில் ஏற்கனவே 20 பேருக்கு கொரோனா தொற்று இருந்த நிலையில் 5 பேர் குணமடைந்து வீடு திரும்பினர். இந்த நிலையில் நெல்லிக்குப்பம் நகராட்சியில் 2 வயது பெண் குழந்தை, 6 வயது ஆண் குழந்தை என மேலும் 4 பேருக்கு புதிதாக தொற்று கண்டறியப்பட்டது. இதையடுத்து அவர்கள் அனைவரும் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். கடலூர் மாவட்டத்தில் விருத்தாச்சலம், பன்ருட்டி நகராட்சிகள், 8 பேரூராட்சிகள் மற்றும் 200 வருவாய் கிராமங்கள் முடக்கப்பட்டுள்ளன. தற்போது நெல்லிக்குப்பம் நகராட்சியும் முடக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டத்தில் கொரோனா தொற்று அதிகரித்திருக்கும் நிலையில் மே 3ஆம் தேதி வரை தற்போதைய தடை உத்தரவுகள் தொடரும் என்று மாவட்ட ஆட்சியர் அன்புச்செல்வன் கூறியிருக்கிறார். எனவே பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் எனவும் அவர் வேண்டுகோள் விடுத்தார்.
ஊரடங்கு காரணமாக கோடை காலத்தில் சிறுவர்களுக்கான மரத்தினாலான விளையாட்டுப் பொருட்கள் தேக்கமடைந்திருப்பதால் அதன் உற்பத்தியாளர்கள் கலக்கமடைந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நாகராஜன் விளக்குகிறார். கோடை விடுமுறையில் குழந்தைகள் கொண்டாடுவதற்காக விளையாடுவதற்காக பல்வேறு விளையாட்டுப் பொருட்கள் செய்யப்படும். குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் நாம் பார்க்கக்கூடிய இந்த காட்சி என்பது மூடையாக தேங்கி கிடக்கூடிய இந்த பொருட்கள் அனைத்தும் சிறு குழந்தைகள் விளையாடக்கூடிய மர செப்பு சாமான்கள், அது முழுக்க மரக்கடைசலால் செய்யப்படக்கூடிய பம்பரங்கள், தொட்டில் கம்புகள் என அனைத்து பொருட்களும் இங்கே தேங்கி கிடக்கின்றன. இவை ஊரடங்கு காரணமாக இந்த தொழிலாளர்களால் உற்பத்தி செய்யப்பட்டும் வெளியே செல்ல முடியாத நிலை இருக்கிறது. இந்த தொழிலில் ஈடுபடக்கூடிய தொழிலாளர்கள் இங்கு 60க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருக்கின்றன. இதனை நம்பி 500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இருக்கிறார்கள். இவர் மூலமாகத்தான் நாம் பார்க்கக்கூடிய இந்த அழகான வண்ணங்களில் தெரியக்கூடிய இந்த பம்பரங்கள், அதுவும் இந்த பம்பரம், அதே போல சட்டி பம்பரம் என்று சொல்வார்கள் என்று பல்வேறு வகைகளில் செய்யக்கூடிய பம்பரங்கள் அனைத்துமே இங்கு செய்யப்பட்டு தமிழகம் முழுக்க பயணிக்கிறது. அதாவது ஒட்டுமொத்தமாக மாநிலம் முழுக்க தாண்டி மற்ற மாநிலங்களுக்கும் விளையாட்டுப் பொருளாக இங்கிருந்து தயாரிக்கப்படக்கூடிய பொருட்கள் அனைத்துமே தற்பொழுது தேங்கி கிடக்குவது இவர்களுக்கு வாழ்வாதாரத்தை மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக்கி இருக்கிறது. மிகச்சிறிய அளவில் அது வங்கி கடன் உதவி வட்டி இல்லாமல் கொடுத்தால் இவர்கள் மீண்டும் ஊரடங்கு முடிந்த பிறகு தங்களது சொந்த தொழிலை தொடங்குவதற்கான வாய்ப்பு இருக்கும். இதை நம்பியிருக்கும் தொழிலாளர்களுக்கும் ஒரு வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் என்று நம்புகிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சங்கருடன் நெல்லை அம்பாசமுத்திரத்திலிருந்து நாகராஜன். வேலூரில் சீல் வைக்கப்பட்ட பகுதிகளில் ரேபிட் டெஸ்ட் கருவிகள் மூலம் பரிசோதனை செய்யும் பணி தொடங்கியுள்ளது. வேலூர் மாவட்டத்தில் இதுவரை 22 பேர் கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கும் நிலையில் பாதிக்கப்பட்ட நபர்கள் வசித்த பகுதிகள் சீல் வைக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது. வேலூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட ஆர்என் பாளையம், கஸ்பா, புனவட்டம், சைதாப்பேட்டை ஆகிய பகுதிகள் சீல் வைக்கப்பட்டு சிறப்பு மருத்துவ முகாம்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் கொரோனா வைரஸ் கண்டறிதலை விரைவுபடுத்தும் வகையில் ரேபிட் டெஸ்ட் கருவிகள் மூலம் பாதிக்கப்பட்ட நபர்கள் வசித்த பகுதிகளில் பொதுமக்களுக்கு சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடியில் ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள எஸ்பிஐ வங்கியின் ஏடிஎம் மையத்தில் அதிகாலை புகுந்த சிலர் ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து பணத்தை கொள்ளையடிக்க முயன்றுள்ளனர். ஆனால் இரும்பு கம்பியால் இயந்திரத்தை உடைக்க முடியாததால் அப்படியே விட்டுவிட்டு சென்றுள்ளனர். அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்ட காவல்துறையினர் ஏடிஎம் இயந்திரம் உடைந்து கிடப்பதை அறிந்து விசாரணை நடத்தியதில் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இதையடுத்து ஏடிஎம் மையத்தில் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். தடை உத்தரவால் உணவின்றி தடுமாறும் விலங்குகளுக்கு புதுக்கோட்டை மாவட்ட இளைஞர்கள் நேரில் சென்று உணவு வழங்கி வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியை சேர்ந்த தடம் அறக்கட்டளை, விடியல் ரோட் ராக்ட், அஇஅதிமுக நகர மாணவர் அணி அமைப்பு ஆகியவற்றை சேர்ந்த இளைஞர்கள் சாலைகளில் சுற்றித் திரியும் நாய், மாடுகளுக்கு உணவுகள் மற்றும் பழங்களை கடந்த 10 நாட்களுக்கும் மேலாக வழங்கி வருகின்றனர். துரையரசபுரம் பகுதியில் உள்ள கோயிலில் வசிக்கும் குரங்குகள் கோவிலுக்கு தினசரி வரும் பக்தர்கள் கொடுக்கும் தேங்காய், வாழைப்பழங்களை உண்டு வாழ்ந்து வந்தன. தற்போது கோயில்கள் மூடப்பட்டு கிடப்பதால் பக்தர்கள் வராத நிலையில் உணவின்றி தவித்து வருவதை அறிந்த அந்த இளைஞர்கள் தினசரி அவைகளுக்கு பழங்கள் உள்ளிட்ட பொருட்களை நேரில் சென்று வழங்கி வருகின்றனர். தமிழ்நாட்டில் ஊரடங்கு உத்தரவை மீறியதாக இதுவரை 2,39,239 பேர் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். இதனை காவல்துறையின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை 2,24,952 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு இருப்பதாகவும் தேவையின்றி வெளியே சென்றவர்களிடமிருந்து 2,03,256 வாகனங்கள் பறிமுதல் செய்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விதிகளை மீறிய நபர்களிடமிருந்து 1,17,76,394 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டு இருப்பதாகவும் தமிழக காவல்துறை கூறியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் களப்பணியாற்றி வரும் காவல்துறையினர் மற்றும் பேரூராட்சி ஊழியர்களுக்கு கொரோனா பரிசோதனைக்காக மாதிரிகள் சேகரிக்கப்பட்டன. கொரோனா தடுப்பு நடவடிக்கையான ஊரடங்கு அமலில் உள்ள போதிலும் பொதுமக்களுக்காக மருத்துவர்கள், காவல்துறையினர், சுகாதார பணியாளர்கள் உள்ளிட்டோர் தொடர்ந்து பணிபுரிந்து வருகின்றனர். இந்நிலையில் அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் அவிநாசி அரசு மருத்துவமனையில் காவலர்கள், பேரூராட்சி ஊழியர்களின் சளி மாதிரிகள் பரிசோதனைக்காக சேகரிக்கப்பட்டுள்ளன. மேலும் நாளை முதல் ரேபிட் டெஸ்ட் கருவிகள் மூலம் பரிசோதனை செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
ஊரடங்கால் சென்னையில் குற்றங்களின் எண்ணிக்கை 79 விழுக்காடு குறைந்திருப்பதாக காவல்துறை கூறியுள்ளது. எப்போதும் பரபரப்பாக இருக்கும் சென்னை நகரில் குற்றங்களுக்கும் குறைவிருக்காது. நகரெங்கும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தி குற்றங்களை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையில் இறங்கியிருக்கிறது காவல்துறை. அதற்கு ஓரளவு பலனும் கிடைத்தது. இருந்தாலும் குற்றங்களின் எண்ணிக்கையில் பெரிய மாற்றமில்லாமல் இருந்தது. ஆனால் ஊரடங்கு உத்தரவு நடைமுறைக்கு வந்த பிறகு சென்னையில் நடைபெறும் குற்றங்களின் எண்ணிக்கை 79 விழுக்காடு குறைந்திருப்பதாக காவல்துறை கூறியுள்ளது. பிப்ரவரி 25ஆம் தேதி முதல் மார்ச் 15ஆம் தேதி வரை சென்னையில் 9 கொலைகள், 16 கொள்ளைகள் மற்றும் 1 வழிப்பறி குற்றங்கள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. அதேபோல் வீடு புகுந்து திருடியதாக 29 வழக்குகளும் 263 திருட்டு வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளன. காயம் ஏற்படுத்தியதாக 93 வழக்குகள் பதிவாகி இருக்கின்றன. சாலை விபத்துகளில் 54 பேர் உயிரிழந்ததாகவும் 297 பேர் காயமடைந்திருப்பதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் ஊரடங்கு நடைமுறைக்கு வந்த மார்ச் 25ஆம் தேதி முதல் ஏப்ரல் 15ஆம் தேதி வரை 5 கொலைகள், 4 கொள்ளைகள், 1 வழிப்பறி வழக்குகள் பதியப்பட்டுள்ளன. வீடு புகுந்து திருடியதாக 12 வழக்குகளும் 49 திருட்டு வழக்குகளும் காயம் ஏற்படுத்தியதாக 17 வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளன. சாலை விபத்துகளில் 13 பேர் உயிரிழந்ததாகவும் 56 பேர் காயமடைந்ததாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2 புள்ளி விவரங்களையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது சென்னையில் கொலை வழக்குகள் 44 விழுக்காடும், கொள்ளை வழக்குகள் 75 விழுக்காடும், வீடு புகுந்து திருடும் வழக்குகள் 59 விழுக்காடும் குறைந்துள்ளன. அதேபோல் சாலை விபத்துகளில் உயிரிழப்போர் எண்ணிக்கை 75 விழுக்காடும், காயமடைவோர் எண்ணிக்கை 81 விழுக்காடும் குறைந்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக ஊரடங்கு காலத்தில் சென்னையில் குற்றங்களின் எண்ணிக்கை 79 விழுக்காடு குறைந்துள்ளது. ஊரடங்குக்கு பிறகும் குற்றங்களின் எண்ணிக்கை அதிகரிக்க கூடாது என்பதே காவல்துறை மற்றும் சென்னை மக்களின் எதிர்பார்ப்பு. புதிய தலைமுறைக்காக சுப்பிரமணியன். ஜப்பானில் கொரோனா தொற்று ஏற்பட்டவர்களின் எண்ணிக்கை 10,000-ஐ கடந்துள்ளது. திடீரென்று ஜப்பானில் கொரோனா வேகமாக பரவ காரணம் என்ன? மிகப்பெரிய பொருளாதார மையமாக திகழும் ஜப்பான் கொரோனாவின் பிடியில் சிக்கி தவித்து வருகிறது. பிப்ரவரி மாதமே ஜப்பானில் முதல் கொரோனா தொற்று உறுதியானது. அப்போதே அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டுமென வல்லுநர்கள் எச்சரித்தனர். ஆனால் நாட்டின் பொருளாதாரத்தை கருத்தில் கொண்டு எந்த கட்டுப்பாடுகளையும் பிரதமர் ஷின்சோ ஆபேவின் அரசு விதிக்கவில்லை. இந்நிலையில்தான் டோக்கியோ உள்ளிட்ட நகரங்களில் வைரஸ் தொற்றுக்கு ஆளானோர் எண்ணிக்கை தொடர்ந்து உயர்ந்து வந்தது. இதனை உணர்ந்த அரசு ஜப்பான் முழுவதும் அவசர நிலையை பிரகடனம் செய்துள்ளது. எனினும் வைரஸ் பரவல் குறையவில்லை. இங்கு கொரோனா பாதிப்புக்கு ஆளானவர்கள் எண்ணிக்கை 10,000-ஐ கடந்துள்ளது. வைரஸ் தொற்றுக்கு ஆளானவர்களிடம் தொடர்பில் இருந்தவர்களை கண்டுபிடித்து அவர்களை பரிசோதிக்காமல் விட்டதே இந்த எண்ணிக்கை உயர காரணம் என கூறப்படுகிறது. டோக்கியோவில் வைரஸ் தொற்று ஏற்பட்ட பலருக்கு எந்த வழியில் கொரோனா பரவியது என்பதை அறிய முடியாமல் ஜப்பான் அரசு திணறி வருகிறது. ஜப்பான் மருத்துவமனைகள் இப்படி ஒரு பெருந்தொற்றை எதிர்கொள்ள தயாராக இல்லை என்பதும் மற்றொரு காரணம். இங்கு 1,00,000 குடிமக்களுக்கு 7 தீவிர சிகிச்சை படுக்கைகள் மட்டுமே உள்ளன. ஜப்பானில் கொரோனா தொற்று சமூக பரவலாக மாறி வரும் நிலையில் வெண்டிலேட்டர் உள்ளிட்ட கருவிகளுக்கு கடும் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. 13 கோடி மக்கள் தொகை கொண்ட ஜப்பானில் 22,000 வெண்டிலேட்டர்கள் மட்டுமே உள்ளன. இதனால் அவசர சிகிச்சைக்காக வருபவர்களை மருத்துவமனைகள் திருப்பி அனுப்பும் போக்கு அதிகரித்து வருகிறது. கொரோனா அறிகுறிகளுடன் கடுமையான மூச்சு திணறலோடு ஆம்புலன்ஸில் வந்த ஒருவரை 80 மருத்துவமனைகள் திருப்பி அனுப்பிய கொடூரம் டோக்கியோவில் அரங்கேறியுள்ளது. மருத்துவ பணியாளர்களுக்கும் போதிய பாதுகாப்பு கருவிகளை ஜப்பான் அரசு வழங்கவில்லை. மருத்துவர்களுக்கு ரெயின்கோட்டுகளை தந்து உதவுங்கள் என ஒசாகா மாநில ஆளுநர் கோரிக்கை விடுத்ததே இதற்கு சான்று. பாதுகாப்பு உடைகள் இல்லாததால் ஜப்பானில் மருத்துவமனைகளே வைரஸ் பரவல் மையங்களாக மாறியுள்ளன. டோக்கியோவின் ஒரு மருத்துவமனையில் மருத்துவர்கள், செவிலியர்கள் உட்பட 87 பேருக்கு கொரோனா பரவியது நிலைமையின் தீவிரத்தை உணர்த்தும். தீவிர பாதிப்புக்கு உள்ளானவர்களுக்கு மட்டுமே சிகிச்சை அளிக்க ஏதுவாக டோக்கியோ, ஒசாகா உள்ளிட்ட நகரங்களில் ஹோட்டல்கள் மருத்துவமனைகளாக மாற்றப்பட்டு குறைந்த பாதிப்புள்ளவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
இது தவிர மருத்துவ பணியாளர்கள் பற்றாக்குறை ஏற்படும் அபாயமும் உருவாகியுள்ளது. நிலைமை இப்படியே நீடித்தால் ஜப்பானில் கொரோனாவால் 4 லட்சம் பேர் வரை இறக்கக்கூடும் என நிபுணர்கள் எச்சரிக்கை விடுக்கின்றனர். ஈரானில் கொரோனா வைரஸ் பரவும் வேகம் குறைந்து வருவதாக கூறப்படும் நிலையில் அதன் தலைநகரில் மெல்ல மெல்ல தொழில்கள் செயல்பட தொடங்கியிருக்கின்றன. ஈரானில் இதுவரை 80,000க்கும் அதிகமானோர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு இருந்தாலும் சுமார் 55,000 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். அதேபோல் கடந்த ஒரு வார காலமாக கொரோனாவால் உயிரிழப்போரின் எண்ணிக்கை மெல்ல மெல்ல குறைந்து வருவதாகவும் ஈரான் அரசு கூறியுள்ளது. இதனால் டெஹ்ரான் நகரில் நீண்ட நாட்களாக முடங்கியிருந்த தொழில்கள் ஒவ்வொன்றாக தொடங்கப்பட்டு வருகின்றன. மேலும் பல அண்மைச் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையுடன்.